வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ராவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி மண்டே நைட் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா த நியூ ஜட்ஜ்மெண்ட் டே டீம்ஸாக வராங்க. ஸோ இதில் யாரெல்லாம் இருக்கா உங்களுக்கு தெரியும். லிவ் மார்கன், கார்லிட்டோ, ஜேடி மெக்ஜானோ, ஃபின் பேலர் மற்றும் டாமினிக் மிஸ்டீரியோ. இவங்க எல்லாருமே போன வாரம் நடந்ததை காட்டுறாங்க. போன வாரம் எப்படிலாம் நாங்கள் டெரர் கேங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ரியா ரிப்ளேயையும் டேமி பிஸியும் அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பேசிகிட்டு இருக்கும்போதே இடையிலே ரேமர் ஸ்டுடியோ வந்துடுறாரு. ரேமர் ஸ்டுடியோ சொல்கிறாரு, உன் மீசையை எடுத்துட்டு, உன் மீசை நல்லால பார்க்கறதுக்கே சிரிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டாமினிக் மிஸ்டீரியோக்கு எதை பற்றி பேசினாலும் கோவம் வராது. பட் நான் மீசையை பற்றி பேசினா கோவம் வரும்ல, செம்ம டென்ஷன் ஆகிட்டார். அப்போ அடிக்க போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே காரிட்டை ரேமர் ஸ்டுடியோ அடிச்சிட்டாரு. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே ஒரு 8 மேன் டாக் டீம் மேட்சை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் இதை எதிர்பார்க்கல. டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா மூலியமாக இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டை வின் பண்ணியிருக்குது. ஓகே, ஏன்னா பேசின் பில்லி இதில் உங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குது, டெவலப் பண்ணணும். ஸோ அதனால் இந்த மேட்சை கண்டிப்பாக வின் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா LW டீம் தோற்று போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெரர் ட்வின்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம டேமியன் பீஸ் மற்றும் ரியா ரிப்ளே அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. போன வாரம் அடி வாங்கினாங்கல்ல, அதுக்கு திருப்பி கொடுக்கணுமல்லவா, அதனால் இன்றைக்கி வந்துட்டாங்க. இன்றைக்கி வசமாக பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக்கு, ஜேடி மெக்டோனோ, கார்லிட்டோ எல்லாம் மாற்றிட்டாங்க. உண்மையிலேயே சரியான அடி, ஒரு மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அனதர் 10 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான 2 குவாலிஃபை மேட்ச் இருக்குது. ஒன்று ஜே ஊசோ வெர்சஸ் கோஃபி கிங்ஸ்டன் வெர்சஸ் கேரியன் கிராஸ்க்குள்ள ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். அதே மாதிரி எக்ஸேவியர் ரூட் வெர்சஸ் த மிஸ், 8 டைம் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் த மிஸ். அதே மாதிரி நம்ம பூட்ஸ், இவங்க 3 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். இது 2 குவாலிஃபை மேட்சை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி டபிள்யூபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது இயோ ஸ்காய் பியூர் ஃபியூஷன் கலெக்ஷன் அப்படிங்கிற டீம் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் விளாடுறாங்க. அதாங்க நம்ம சோனியா டிவோலோட அக்கா டீமு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இடையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங் என்ட்ரன்ஸாக பார்த்தீங்கன்னா சலீனா வேகா வந்துட்டாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு டேமேஜ் கண்ட்ரோல் டீம் வின் பண்ணிட்டாங்க. டேமேஜ் கண்ட்ரோல் இப்போ ஒரு ஃபேஸ் 10 டீம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நடக்க போகிறது அங்கிள் ஹவுடிக்கும் ஜாக் கேபிளுக்குமான மேட்ச் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அங்கிள் ஹவுடியோடைய ஒரு ப்ரொமோ போடுறாங்க. இது அங்கிள் ஹவுடியா இல்லாட்டா நம்ம போட்டாலாஸா இல்லாட்டா பிரேவ் ஒயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே டவுட்டாக இருக்குது. இந்த புகைப்படத்தை நீங்களே பாருங்கள். பார்க்கும்போது எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது பிரேவ் ஒயிட்டோட ஞாபகம் தான் வருது. ஏதோ ஒரு மூலையில் பிரேவ் ஒயிட் பார்த்தீங்கன்னா நம்மளை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறாரு. அடுத்தது த ஹீல் ஆஃப் த மைக் நம்ம ட்ரூ மேக்கின்டையரோட டைம். ட்ரூ மேக்கின்டையர் பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராரு. வந்த உடனே சிஎம் பங்கை பற்றி தான் பேசுகிறாரு. சிஎம் பங்க், நீ ஒரு தப்பான முடிவு எடுத்துட்ட. நீ ஸ்ட்ராப் மேட்சை புக் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா, நார்மலாகவே நான் உன்னை வெளுத்து கட்டுவேன், இதில் வர நீ ஸ்ட்ராப் மேட்ச் என் கையில் பெல்ட்டை வேற தந்துட்டேன். நான் உன்னை சித்திரவதை பண்ண போகிறேன். உன் காலில் ஒரு கெட்டு, உன் கையில் ஒரு கெட்டு, உன் வீட்டில் அப்படியே ஒரு மூலையில் ஒரு கெட்டு, நான் பின்ன போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆன்னு கத்துறாரு. என்னான்னு பார்த்தா நான் வாரை வச்சு அடிப்பேன், அதாவது பெல்ட்டை வச்சு உன்னை அடின்னு அடிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அதான் அவருடைய முதுகுலேயே ஒரு அடி. சிஎம் பக்கம் பார்த்தீங்கன்னா சரியான அடி ட்ரூ மேக்கின்டையருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ட்ரூ மேக்கின்டையர் பார்த்தீங்கன்னா பார்த்து பயந்து ஓடி போயிட்டார். இதுக்கப்புறம் இருந்தால் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அடி சரியான அடி இல்லை, தவுத்து புட்டாவில்ல, அதனால் பார்த்தீங்கன்னா போயிட்டார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் ஃபார் த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்போடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் நடக்க போகுது. இதில் யார் இருக்கா பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ, கேரியன் கிராஸ் வெர்சஸ் கோஃபி கிங்ஸ்டனுக்குள்ளே ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே நல்லா கொண்டு போகிறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். இந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கு மேட்ச் இன்றைக்கி 2 மேட்ச் தான் நடக்குது. 3வது மேட்ச் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேபி நெக்ஸ்ட் வீக் நடக்கலாம். அதில் டாமினிக் மிஸ்டீரியோ இருக்கிறாரு. ஸோ அது குறிப்பிடத்தகுந்த விஷயம். சரி, இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறான்னு கேட்டிங்கன்னா த மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றாரு. ஸோ இன்னொரு கண்டெண்டர் மேட்ச் நடக்குது. அதில் வின் பண்ணுறவங்க செகண்ட் ரவுண்டில் செலெக்ஷன் ஆவாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கண்டெண்டர் மேட்ச் நெக்ஸ்ட் வீக் நடக்கும். அதில் வின் பண்ணுறவங்க தேர்ட் கண்டெண்டரை செலக்ட் ஆகிட்டு 2 வீக்ஸுக்கு அப்புறமா நடக்க மண்டே நைட்டால், அதாவது பேஸின் பெர்லின் பேப்பரி முடிஞ்சதுக்கப்புறமா நடக்க போகிற மண்டே நைட்டால் யார் பிரான் பிரேக்கர் கூட மோத போகிறா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்களாம். இதை
இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிரான்ஸ்டன் ரீடுக்கும் பிரான் ஸ்ட்ரோமனுக்கு ஒரு மேட்ச்சு. நீங்கள் கேட்கலாம் காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு இப்போ ஒரு ட்ரெஸ்ஸுன்னு. அது குளிக்கிறதுக்கு முன்னாடி பாதி ராவுடைய ஷூட்டிங்கை நான் வந்து ஷூட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க ரா முடிஞ்ச உடனே ரா ரிவ்யூ போடுங்கன்னு குயிக்காக கேட்குறீங்கல்ல, அதனால தான் பாதி முதலே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் வேலைக்கு வந்ததுக்கப்புறமா பர்மிஷன் கேட்டுட்டு இந்த ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க பிரான்ஸ்டன் ரீடுக்கும் பிரான் பிரேக்கருக்குமான மேட்சை பற்றி சொல்கிறேன். மேட்ச் உண்மையிலேயே அடியாக இருந்தது. அங்கங்கே உங்களுக்காக சின்ன சின்ன வீடியோ பிக்கேச்சை போடுறேன். ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்குளிர பார்த்தா தான் நல்லாயிருக்கும். மெயின் ஸ்டேஜில் சண்டை போட்டது இல்லைங்க, பேக் ஸ்டேஜில் கூட்டிகிட்டு போயிட்டு பிரான்ஸ்டன் ரீடு இருக்கிறாரு. பிரான்ஸ்டன் ரீடு பிரான் ஸ்ட்ரோமனுக்கு வாயிலே வச்சா பாருங்களேன். ஐயோ வார லெவலுங்க. பிரான்ஸ்டன் ரீடை இப்போ தான் ஒழுங்காக யூஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. ஒரு மான்ஸ்டருக்கே மான்ஸ்டர் தண்ணி காட்டின தருணம் உண்மையிலேயே நல்லா இருந்தது. அதுவும் காரு மேலே இருந்து குதிப்பாக இருப்பாருங்களேன், வேறு லெவல். இந்த மூமெண்ட்டை இன்றைக்கி நாளை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஒரு சத்தியமாக சூப்பராக இருந்தது. ஸோ ட்ரிபிள் ஹைட் சேரால் நிறைய கஞ்ச பிச்சினாரித்தனமான விஷயங்கள்லாம் பண்ணுவார். பட் இருந்தாலும் இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. ஏன்னா வின்ஸ் மிக்மன் இருக்கும்போது ஒரு பெரிய பட்ஜெட்டை கூட பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டுக்க மாட்டார். பண்ணுவோம் நல்லா இருக்கும் அப்படின்னு பண்ணுவார். ஆனால் ட்ரிபிள் ஹைச் பார்த்தீங்கன்னா எச்சக்கையில் காக்கா ஓட்ட மாட்டார். அப்படிப்பட்டாலும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா அதை மெயின் ஈவெண்ட்டில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பீட்டன் மிஸ் பெசிஸ் எக்ஸிபியூட்டுக்கான ட்ரிபிள் த்ரெட் ஃபார் த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான அகைன் ஒரு கண்டென்டர் மேட்ச். ஸோ இந்த மேட்சும் உண்மையிலேயே நல்லா தான் கொண்டு போகிறாங்க. ஸோ இதில் மிஸ் எப்படியாவது வின் பண்ணி நம்ம 9 டைம் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் சொல்லிட்டு வெற்றி ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. பட் இருந்தாலும் இந்த மேட்சோடைய ஃபைனலில் வெற்றி பெற்றது யார் கேட்டிங்கன்னா பீட்டன் தான் வெற்றி பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட் குவாலிஃபயராக அவர் செலக்ட் ஆகிருக்காருங்க. எங்கே நம்ம ஆல்ரெடி 3 கண்டென்டர் செலக்ட்னு சொன்னோம்ல, மொத்தம் 4 கண்டென்டரான். இன்றைக்கி 2 குவாலிஃபை மேட்ச் நடந்துடுச்சு இல்லை, ஒன்று ஜே ஊசோ இன்னொன்று பீட்டன். இன்னும் 2 குவாலிஃபை மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் தான் நடக்குமா. அதில் வெற்றி பெறுவாங்க, அதுக்கு அடுத்த வாரம் தான் குவாலிஃபைல விளையாடுவாங்களாம். அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு மாதத்துக்கு இந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டை வச்சே ஓட்டிடுவானுங்க போடுறது. ஸோ அதுக்கப்புறமா டாமினிக் மிஸ்டிரியோ சொன்னார்ல, நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க, அடிமை மாதிரி பண்ணிட்டீங்கன்னு. அதுக்கு ப்ரீஸ்ட் அண்ட் ரியர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து துரோகம் பண்ணோமா, நீ தாண்டா துரோகம் பண்ண, எங்களை நம்ப வச்சு ஏமாத்துறேன். உன்னை மாமின்னு சொல்லிட்டு நீ பின்னாடி தொம்புது அவனை எவ்வளோ நம்புனா, நீ அவளுக்கே துரோகம் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குள்ளே இருக்கிற டெவிலை நீ பார்க்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சரி ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிட்டத்தட்ட மெயின் ஈவெண்ட் டைமுக்கு வந்துட்டோம். மெயின் ஈவெண்ட் மேட்ச் இன்றைக்கி என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கிள் ஹவுடி இருக்கிறார்ல அவருக்கும் ஜாக் கேபிளுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி WW வந்து மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ராண்டி ஆட்டன் வந்திருந்தார். ராண்டி ஆட்டனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ப்ரோமோ, குந்தர் வந்து இன்றைக்கி ராக்கு வரல, அதனால் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறதை பற்றி மட்டுமே பார்த்தீங்கன்னா ராண்டி ஆட்டன் பேசினார். குந்தர் வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த வாரம் நாளில் குந்தர் வரல. ஸோ அடுத்ததாக நம்ம மெயின் ஈவெண்ட் மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெயின் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஜாக் கேபிள் வெர்சஸ் அங்கிள் ஹவுடி. இவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபியூடை முடிக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் அங்கிள் ஹவுடியுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பிரேவ் ஒயிட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இல்லை. இப்போது ஃபீல்டு கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல் கேரக்டர், எவ்வளோ அடி வாங்கினாலும் திருப்பி வந்து அடிக்கும் அப்படிங்கிற இது இருந்ததில்ல, அது சுத்தமாக இல்லை. அங்கிள் ஹவுடி கேரக்டர் வந்து அடி வாங்குகிற கேரக்டர், அது அடி கொடுக்குற பிள்ளை, இது அடி வாங்கும் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தான் காட்டினாங்க. மேட்ச்சில் குறைகள் எதுவும் இல்லை. நம்ம ரொம்ப நாள் கழித்து மேட்ச் விளாட்றதுனால போட்டால் கொஞ்சம் தேய்ந்து தான் விளையாடுறாரு, மூச்செல்லாம் வாங்குது. ஓகே, ஜாக்கேப்பிளோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அங்கிளோட இப்போவே எப்படி காட்டுறீங்களே, இவரெல்லாம் சாம்பியனெல்லாம் எதிர்பார்க்க முடியாது போல இருக்குதே. சும்மா இப்படி மிட்கார்ட் டைட்டில் பக்கமே ஓடிட்டு இருப்பார் போல இருக்குது அங்கிள் ஹவுடி. என்னத்தான் பண்ணேன் இதில் ஏரிக் ரோவன் பரவாயில்லங்க. என்ன தான் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சண்டை போடும்போதும் சரி, மெயின் ஸ்டேஜில் சண்டை போடும்போதும் சரி, அவ்வளோ டாமினேட்டாக இருக்குது ஏரிக் ரோவன். அதுலேயும் ஏரிக் ரோவனுக்கு முதுகில் பார்த்தீங்கன்னா இவினியில் வந்து கெட்டி பிடிச்சிடுவாங்க, அப்படி கழுத்து பிடிச்சிட்டு நிற்பாங்க, கழுத்தை நெரிக்கிறேன்னு. அதெல்லாம் கண்டுக்காமல் ஆனாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரீட் பிரதர்ஸ் அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மூமெண்ட்டும் நல்லா இருந்தது. ஸோ இந்த மேட்ச் நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா இடையிலேயே வந்து கிரீட் பிரதர்ஸ் வந்துட்டாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஒயிட் 6 டீம் எல்லாருமே வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நடந்தது தான் இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல, மாற்றி டீம் அட்டாக் பண்ணாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹவுடி வந்து சிஸ்டர் ஹாப்பி கேல ஜாக் கேபிளுக்கு போட்டு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றார். தன்னுடைய முதல் மேட்சை பார்த்தீங்கன்னா இவ்வளோ லென்த்தாக கொண்டு போய் அடி வாங்கி வின் பண்ணியிருக்காரு. சரி ஓகே, அங்கிள் ஹவுடி நல்லா தான் சண்டை போடுறாரு, அதாவது போர்டாலஸ் நல்லா தான் சண்டை போடுறாரு. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை.
என்னதான் இருந்தாலும் பிரேவ் வெயிட் மாதிரி வராதுல்ல. சரி, இந்த வாரம் ராவை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான ரா தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்மாக்டவுனை கம்பேர் பண்ணும்போது ராவோட ரேட்டிங்கை சொல்கிறேன். ஸ்மாக்டவுனுக்கு இந்த வாரம் நான் ரேட்டிங் எவ்வளோ கொடுத்தேன்னு உங்களுக்கு தெரியுமே, 2.5 ஸ்டார். இந்த வாரம் நான் வந்து 10க்கு எத்தனை மார்க் மண்டே நைட் ட்ராக் கொடுக்கேன்னு கேட்டிங்கன்னா 7 ஸ்டார் கொடுக்குறேன், 7 மதிப்பெண் கொடுக்குறேன். ஏன்னா நல்லா இருந்தது, டீசெண்டாக இருந்தது. மான்ஸ்டர் லெவலில் காட்டினது, ஹங்குலோடி மேட்ச்சு, சிஎம் பார்க்குறோமோ எல்லாமே நல்லா இருந்தது. அதனால் இந்த மார்க்கை கொடுத்துக்கிறேன். உங்களுடைய மார்க்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து